ஹாய். நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறது, நாம எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். நம்மளும் அந்த ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணுவோம் எப்பயாவது. என்னன்னா, நம்ம கோவிலுக்கு போறோம், வெளியில போறோம், நெறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அ பூஜை அட்டெண்ட் பண்ண போறோம், ஒரு சாமி ஊர்வலம் பார்க்க போறோம். அந்த மாதிரி நம்ம போகும்போது, நம்ம கையில ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் போறோம் இல்லையா? அப்ப நம்ம வந்து மூலஸ்தானத்துக்குள்ள போகும்போது மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது ஓகே. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். அப்ப அந்த இடத்துல பெருசா எதுவும் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகல அதனால. ஆனா வெளியில வரும்போது சாமி ஒரு பூஜை இடத்த அட்டெண்ட் பண்றது, சாமி ஊர்வலத்த பார்க்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்மளையும் அறியாம அ பெருசா இன்டென்ஷன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ டக்குன்னு மொபைல் ஃபோன தூக்கிக்கிறோம். அப்ப நம்ம மொபைல் ஃபோன எடுத்துக்கிறது தப்பில்ல. வீட்ல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் தப்பில்ல. ஆனா எடுத்தோம், ஒரே ஒரு ஸ்னாப் எடுத்தோம், இல்ல ஒரு ஷார்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க நெறைய பேர். எடுத்து ரொம்ப நேரம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு மறைக்குதா? அவங்க திட்டுறாங்களா? அவங்க வந்து கூப்பிட்டு கூட சில பேர் "கீழ போடுங்க ஃபோன" அப்படின்னுவாங்க. ஆனா, "கொஞ்சம் கீழ இறக்குங்க கைய" அப்படின்னுவாங்க. ஆனா, அத பத்திலாம் நம்ப ப ரெஸ்பாண்டே பண்றதில்ல. நம்ம பாட்டுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்ல இருக்கவங்க பார்த்தாகணும். அவ்வளோதான் ரெக்கார்டிங். பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து அந்த இடத்துல நம்ம அவங்களுடைய மன நிம்மதிய நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்னு தெரியல. அத தாண்டி நெறைய பேர் நான் பார்க்குறேன், மொபைல் ஃபோன்லயே பார்க்குறாங்க. அவங்க அங்க ப்ரோகிராம் நடந்துட்டுருக்கு. அத வந்து இங்க இவங்களே விசிபிலிட்டில தான் இருக்காங்க. ஆனாலும் அத மொபைல் ஃபோன்ல வந்து ரெக்கார்டிங்ல தான் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ரெக்கார்டிங்ல பார்க்குறதுக்கு நாம ஏன் டைரக்ட்டா அட்டெண்ட் பண்ணணும்? அதுக்கு நெறைய டெலிகாஸ்டிங் சேனல்ஸ் இருக்கு. அப்போ ம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இங்க பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியும். நமக்கு ஐ மீன் பார்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ நம்ம அந்த இடத்த கொஞ்சம் யோசிச்சோம்னா, இதுலேருந்து இத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். இது ஒருத்தர் 2 பேர் ஃபேஸ் பண்ற இஷ்யூ இல்ல. மேஜரா எல்லாருமே வந்து இந்த இஷ்யூவ ஃபேஸ் பண்றாங்க. எல்லாராலும் சொல்ல முடியல. வயசானவங்கலாம் திட்டுறாங்களே, காது படவே திட்டுறாங்களே நல்லா. ஆனா நம்ம கோவிலுக்கு வந்து யாரோட திட்டியோ வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. நம்ம மொபைல் ஃபோன கையில தூக்கிட்டு. அத கொஞ்சம் தவிர்க்கலான்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம். சின்ன விஷயம் லைட்டா சொல்லிட்டேன். பட் நம்ம யோசிச்சோம்னா நமக்கு நெறைய புரியும் இது. தேங்க் யூ.